இன்னைக்கு வந்து ஷட்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஷட்டர் கிளாஸ்னா என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்பயுமே நான் சொல்கிறது தான், ஷைனஸோட டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பஃப் பண்ணிக்கோங்க. அந்த டிப்பில் இருக்க ஷைனஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பஃப் பண்ணிக்கோங்க. பஃபர் எடுத்துக்கோங்க. பஃபர் எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ஷைனஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். எதுக்கு நான் எல்லா வீடியோலையும் வந்து இந்த ப்ராசஸ்லாம் சொல்கிறேன்னா, யாருக்கு வேணாலும் எந்த வீடியோ வேணாலும் ஃபஸ்ட்டு போகும். ஸோ அவங்க வந்து அப்போ தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால தான் எல்லா வீடியோலையும் வந்து பஃப் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். பஃப் பண்ணதுக்கப்புறம் கார்னரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஷேப் கொண்டு வரணுமோ அந்த ஷேப் கொண்டு வந்துருங்க. நான் வந்து டிப்பே வந்து சாஃப்ட் ஸ்கொயர் டிப் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் கார்னர் மட்டும் அன்ஈவனாக இருக்கிறத ஈவன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லின் ஃப்ரீ ஷீட் எடுத்துக்கோங்க. லின் ஃப்ரீ ஷீட்டில் அசிட்டோன் ஃப்ரீ வந்து டிப் பண்ணிவிட்டு தொடச்சிக்கோங்க. லின் ஃப்ரீ ஷீட் எடுத்திருக்கேன். லின் ஃப்ரீ ஷீட்டில் அசிட்டோன் ஃப்ரீ வந்து தொடச்சிக்கிறேன். அசிட்டோன் ஃப்ரீ எடுத்து தொடச்சிக்கிறேன். இப்போது நெயில் டிப் பார்த்தீங்கன்னா அந்த ஷைனஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மேட் ஃபினிஷில் இருக்கும். நீங்கள் மேட் டாப் கோட்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. அது அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் வந்து மேலே 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 அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஷட்டர் கிளாஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் நெயில் வந்து நேச்சுரலாகவே தெரியாது, கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு மேலேயும் ப்ராடக்ட் அதிகமாக தேவையில்லாத ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெயில் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும், நேச்சுரலாகவே தெரியாது. ஓகேவா? இப்போது நான் பேஸ் கலர் கொடுத்துக்கிறேன். பேஸ் கலர் வந்து ரோசலின் இந்த பிராண்ட்லேருந்து ஒரு மெஜந்தா கலரில் கிளிட்டர்ஸ் கலந்த மாதிரி நான் பேஸ் கலர் எடுத்திருக்கேன். இப்போது நான் பேஸ் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி நான் வச்சுருக்கிறது வந்து 60 கலர்ஸ் இருக்கும். அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அமேசான் லிங்க் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதில் போயிட்டு வாங்கிக்கோங்க. இப்போது நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். பேஸ் கலர் எப்பயுமே 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணால் போதும். ஸோ 30 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். இதுவும் ஜெல் பாலிஷ் தான், அதனால் எப்பயுமே ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஓகேவா? ஜெல் பாலிஷ்னாலே ஸ்டிக்கினஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ எடுத்துக்கோங்க. அதை லின் ஃப்ரீ ஷீட்டில் டிப் பண்ணிவிட்டு அசிட்டோன் ஃப்ரீ எல்லாம் தொடச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே ஷட்டர் கிளாஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அது டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இதை மாதிரி பில்டர் ஜெல் எடுத்துக்கோங்க. பில்டர் ஜெல் வந்து நான் பாசி ப்ரௌன் இந்த பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். பில்டர் ஜெல் பாருங்கள், இந்த மாதிரி ஒன் சைடில் மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே அப்ளை பண்ணுங்கள். நம்ம கிளிட்டர் ஃப்ளாஷ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதை மாதிரி இது ஷட்டர் கிளாஸில் ஃப்ளாஷ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறது கிடையாது. பட் நீங்கள் அப்ளை பண்ணாலும், ஃபுல்லாக அப்ளை பண்ணலனாலும் நீங்கள் வந்து பில்டர் ஜெல் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்கள் நெயில் டிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஷட்டர் கிளாஸ் வந்து உங்களுக்கு அன்ஈவனாக இருக்காது. இந்த மாதிரி டிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் ஷட்டர் கிளாஸ் வைக்கணும்.
ஷட்டர் கிளாஸ்னா என்னன்னா, கிளாஸ் பீஸ் வந்து குட்டி குட்டியா இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து ஷட்டர் கிளாஸ். இது வந்து உங்களுக்கு நெயில் ஆர்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறீங்க இல்லையா? அங்கேயே கிடைக்கும். அப்படி இல்லனாலும் மேக்கப்க்கு ப்ராடக்ட்ஸ் வாங்குவீங்க இல்லையா? அந்த மாரி ஷாப்லயும் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லயும் கிடைக்கும். ஓகேவா? நெயில் ஆர்ட்டுக்குன்னு பண்ணும்போது உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லயும் கிடைக்கும். இது வந்து சில்வர்ல எடுத்திருக்கேன். பட் உங்களுக்கு வேணும்னா இந்த மாரி ரெட் கலர்லயும் கிடைக்கும். அந்த மாரியும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ இந்த கலர் இருக்கிறதுனால, ஸோ சேம் கலர்லயே 2ம் இருக்கிறதுனால, எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும் அப்படின்றதுக்காக நானு இந்த சில்வர் கலர்ல இருக்கிறது எடுத்துக்கிறேன். இது சில்வர் கலர்ல தான் இப்ப நான் பண்ண போறேன். ஷட்டர் கிளாஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாருங்க. நம்ம ஏற்கனவே வந்து பில்டர் ஜெல் வந்து டிப் ஃபுல்லா அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அதுல லைட்டா இப்படி டச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த பில்டர் ஜெல் வந்து இதுல ஒட்டிக்கும். இந்த ஸ்டிக் நேம் வந்து ஆரஞ்ச் ஸ்டிக். இந்த மாரி ஆரஞ்ச் ஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்க அதுலயும் பண்ணிக்கலாம். அதையும் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாரி உங்களுக்கு இந்த கார்னர்ல ஃபுல்லா வைங்க. நல்லா பிரஸ் பண்ணி வைங்க. டிப்ல வர அளவுக்கு. நீங்க மேலேயே வச்சுட்டு எடுத்துறக்கூடாது. நல்லா பிரஸ் பண்ணி உள்ள வர அளவுக்கு வைங்க. நல்லா தாராளமா தள்ளி தள்ளியே வைங்க. அப்பதான் கீழ அந்த கிளிட்டர்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? அது வந்து உங்களுக்கு நல்லா அழகா தெரியும். இது வந்து உங்களுக்கு தூக்கிட்டு இருக்க மாரி இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம அத சரி பண்ணிடலாம். அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். நீங்க ஃபுல்லாவும் வைக்கலாம். அப்படி இல்லன்னா ஃபிளாஷ் எப்படி பண்ணுவோம்? ஆஃப் வரைக்கும் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரியும் நீங்க வைக்கலாம். இந்த மாரி உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அந்த மாரி வச்சுட்டு க்யூர் பண்ணிக்கோங்க. 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போ நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த இடம் இங்கெல்லாம் வந்து மேல தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாரி தூக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ, நீங்க இதுக்கு மேல ஃபுல்லா நீங்க பில்டர் ஜெல் வச்சு இதுக்கு மேல ஃபுல்லாவே நீங்க பில்டர் ஜெல் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அத வந்து செக்யூர் பண்ணணும். ஸோ, பில்டர் ஜெல் எடுத்து இந்த மாரி டிப் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. இப்படி பில்டர் ஜெல் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு 120 செகண்ட்ஸ் மறுபடியும் க்யூர் பண்ணுங்க. இப்போ நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் நம்ம பில்டர் ஜெல் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால, அதில உங்களுக்கு ஸ்டிக்கினஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்றதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லா தொடச்சிருங்க.
நீங்க இத மாரி துடைக்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஏதாவது வந்து மேல தூக்கிட்டு இருக்கா அப்படின்றது, ஷட்டர் கிளாஸ் ஏதாவது அந்த பில்டர் ஜெல் தாண்டி வெளியில ஏதாவது தூக்கிட்டு இருக்கா அப்படின்றது தெரியும். அப்படி உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஃபைலர் எடுத்துக்கோங்க. ஃபைலர் எடுத்து டிப் மேல ஃபுல்லா இந்த மாரி இந்த மாரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த மாரி நான் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு மேல எதுவுமே தூக்கிட்டு இல்ல. அப்படி தூக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஆனா தூக்கிட்டு எதுவுமே இல்ல. நீங்க கை வச்சு பார்த்தாலும் நல்லா சாஃப்ட்டா தான் இருக்கும். இப்போ மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. இப்போ அசிட்டோன் ஃப்ரீ வச்சு டிப் ஃபுல்லா தொடச்சிடலாம். தொடச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் ஒரு மெஜந்தா கலர் எடுத்துக்கிறேன். கலர் ஜெல்லுன்ற பிராண்ட் இது. நான் எல்லா பிராண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, ஸ்பெசிஃபிக்கா இந்த பிராண்ட் தான் எனக்கு நல்லா வரும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் சிமிலரா இருக்க மாதிரி நம்ம நெயில் ஃபர்ஸ்ட்டு டிப்ல பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த கலருக்கு சிமிலரா இருக்க மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கலர் பேக்கிரவுண்ட்ல பேஸ் கலர் யூஸ் பண்றீங்களோ, அதுக்கு சிமிலரா ஒரு கலர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஆம்ப்ரேக்கு யூஸ் பண்ற டூல். இது ஸ்பாஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கார்னர்ல நான் பாருங்க, இந்த கார்னர்ல இப்படி அப்ளை பண்றேன். இது வந்து ஒரு 2, 3 வாட்டி நீங்க அப்ளை பண்ணா தான் நல்லா திக்கா தெரியும். ஸோ, நான் இந்த கார்னர்ல மட்டும் மறுபடியும் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணிட்டு இத நான் க்யூர் பண்றேன். க்யூர் பண்றதுக்கு 120 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்றேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். மறுபடியும் அதே மாரி எடுத்துக்கிறேன். நீங்க வந்து நார்மலா ஆம்ப்ரே ஸ்பாஞ்ச் எடுத்து பண்ணும்போது, அதில நெறைய சக் பண்ணும் இல்லையா? உங்களோட ஜெல் பாலிஷ் வந்து நெறைய சக் பண்ணிக்கும். உங்களுக்கு வந்து கம்மியா தான் ப்ராடக்ட் வந்து நெயில் டிப்ல வைப்பீங்க. பட் நெறைய இந்த ஸ்பாஞ்ச்ல இழுத்துக்கும். பட் இதில வந்து அந்த மாரி இழுத்துக்காது. நீங்க இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் Amazon லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். பாருங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு 2 டூ 3 டைம்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா, கொஞ்சம் நல்லா திக்கா தெரியும். மறுபடியும் நானு 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்றேன். மறுபடியும் நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம், நெயில் பாலிஷ் எடுத்து கார்னர்ல கொஞ்சம் நெறைய வைக்கிறேன். நெறைய வச்சுட்டு ஆம்ப்ரே ஸ்பாஞ்சால கொஞ்சம் மர்ஜ் பண்ணி விடுறேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க. வச்சுட்டு க்யூர் பண்ணுங்க. உடனே க்யூர் பண்ணாதீங்க. ஏன்னா, அன்ஈவனா எங்கேயாவது இருந்ததுன்னா, ஈவன் ஆகும். அதுக்காக தான். இப்போ 120 செகண்ட்ஸ் மறுபடியும் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம், அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்றதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லா தொடச்சிருங்க. ஃபுல்லா தொடச்சதுக்கப்புறம், இப்போ டாப் கோட் நீங்க அப்ளை பண்ணலாம். டைரக்ட்டா நீங்க டாப் கோட் எடுத்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு மேட் கோட் விட ஷைன் தான் நல்லாருக்கும். ஸோ, இந்த டிசைனுக்கு ஷைன் அப்ளை பண்ணுங்க.
டாப் கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். வெறும் நம்ம கீழே பேஸ் கலர் கொடுத்தோம் இல்லையா, ஒரு விரலில் அந்த மாதிரி கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொரு விரலில் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்னொரு விரலில் வெறும் பிளெயினாக நம்ம மெஜந்தா கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கலர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஒரு 5 விரலுக்கு மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது கற்றுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட் ஹோல்சேலில் வேணுன்னா 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.